அதிமுகவில் நீங்க இணையணும்னு முடிவெடுத்ததுக்கான காரணம் என்ன? அதான் சொல்றேன், நான் மக்கள் பணி செய்வதற்கு எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அனுமதி மறுக்கப்பட்டது. மறுக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன? நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் கலைஞர் இருக்கும் பொழுது எங்களை கழகத்திலிருந்து நீக்கப்பட்டோம். அது உள்கட்சி பிரச்சனை. அது நடந்து 12 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதற்கு பின்பாக நாங்கள் எத்தனையோ முறை திராவிட முன்னேற்ற கழகத்தில் மனு அளித்து எல்லாம் கேட்டோம். ஆனால் எங்களை மக்கள் பணி செய்வதற்கு அனுமதிக்கவில்லை. மமதை, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களுக்கும் முதலில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதலில் இருக்கக்கூடிய சிலருக்கும் மமதையிலே இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த மமதை வரும் தேர்தலில் என்ன என்று தெரியும், அதில் மாற்றமில்லை, வெற்றி தெரியும். தலைமையிலான திமுக தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ரெண்டுத்தையும் எப்படி பார்க்கணும்? அது நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கே தெரியுமில்ல. அதான் சொல்றேன், நான் ஒரு தொண்டன். இந்த தொண்டன் மனக்குமுறலில் பேசுகிறேன். என்னை போல் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இங்கே மனக்குமுறலோடு இருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் ஒரு விடிவு காலமாகத்தான் இன்று எங்களுக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு வழிவகை செய்திருக்கின்றார். வாருங்கள், உங்களுக்கு மக்கள் பணி செய்ய உங்களுக்கு நான் அனுமதி அளிக்கிறேன் என்று கூறியிருக்கின்றார். எனவே அவருடைய தலைமையிலே நான் செயல்படுவேன். மதுரையை பொறுத்தளவு 10 தொகுதியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி தான் வெற்றி பெறும், அதில் மாற்றமே இல்லை. ஆதரவாளர்கள் நிறைய பேர் மீண்டும் திமுக இணைஞ்சிட்டாங்க. திரு ஸ்டாலின் அவங்களெல்லாம் இணைச்சிட்டாரு. பர்டிகுலராக உங்களை மட்டும் இணைத்துக் கொள்ளாததுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். இல்லை அது பல காரணங்கள் இருக்கும். பலரை இணைக்கலைன்னு இல்லை, இன்னும் பலர் இன்னும் நிறைய பேர் என்னோட சேர்ந்து பலரை இணைக்கவில்லை, இன்னும் வருவாங்க. நீங்கள் மன்னன் வந்துட்டார் மட்டும் இல்லை, மன்னனை போன்று பல உடன்பிறப்புகள் வரத்தான் செய்வார்கள். இந்த தலைமையை ஏற்கத்தான் செய்வார்கள். இவர்களுக்கு பாடம் போட்டத்தான் செய்வார்கள். திமுக இருக்கும்போது உங்களுக்கும் அண்ணன் செல்லூராஜுக்கும் பல்வேறு மோதல்கள் எங்களுக்குள்ள எப்பயுமே மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை